இன்றைய திருப்பலி வாசகங்கள். பொதுக்காலம் 20ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம். பிற இன மக்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 56, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 6 முதல் 7. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது. நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவர் தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்துக் கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றிக் கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழ செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 67, இறை வார்த்தைகள் 1, 2, 4, 5 மற்றும் 7. பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்று கொள்வதில்லை. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 13 முதல் 15 மற்றும் 29 முதல் 32 முடிய. சகோதரர் சகோதரிகளே, பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு திருத்தூதராய் இருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரையேனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா? ஏனெனில் கடவுள் தம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்று கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்று கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்கு உரியவர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்று கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. இயேசு விண்ணரசு பற்றி நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலுயா, அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். அம்மா, உமது நம்பிக்கை பெரிது. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 21 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து
ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.